சுகரை கவனிக்கலனா கிட்னியில் வரும் 5 பிரச்சனைகள். டாக்டர், எனக்கு சர்க்கரை வந்துருச்சுன்னு சொல்றீங்க, இப்ப நான் மாத்திரை சாப்பிட ஆரம்பிச்சா வாழ்நாள் பூரா மாத்திரை சாப்பிடணுமா? புதுசா ஒருத்தருக்கு நாங்க சர்க்கரை இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே பெரும்பாலானவங்க கேட்கிற கேள்வி இதுதான். இந்த கேள்வி தினசரி எங்ககிட்ட கேட்கப்படுற கேள்விதான். அந்த மாதிரி கேள்வி கேட்ட ஒருத்தர் மாத்திரையே வாங்கல, மாத்திரையும் சாப்பிடல. அவருக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கறத நான் உங்கள்கிட்ட சொல்றேன். சர்க்கரை மக்கள்ல நிறைய பேருக்கு 200 சர்க்கரை இருக்கும், 300 இருக்கும். ஆனா அப்பவும் மாத்திரை சாப்பிட மாட்டாங்க, ஒரு ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துக்க மாட்டாங்க. அவங்க உடம்புல இருக்கிற ஒவ்வொரு உறுப்பா பாதிக்கப்படுது அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது. இதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பேச போறோம். சர்க்கரை மக்களுக்கு முக்கியமான வீடியோக்கள்ல இதுவும் ஒண்ணு. அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நான் டாக்டர் மணிவண்ணன், ஸ்ரீ பார்வதி சர்க்கரை நோய் மருத்துவமனை, காரைக்குடி. எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. Facebookல பாக்குறவங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. நம்ம சேனல்ல இருக்கிற ஜாயின் பட்டனை அழுத்தி பங்களிப்பு செய்த அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றி. மாத்திரை இல்லாம சர்க்கரையை கட்டுப்படுத்த முடியுமா அப்படின்னு கேட்கறது நோயாளியோட உரிமை. புதுசா ஒருத்தருக்கு சர்க்கரை கண்டுபிடிச்ச உடனே இப்பதான் சர்க்கரை வந்திருக்கு அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா உண்மை அப்படி இல்லை. சிலருக்கு 5 வருஷம் சர்க்கரை இருக்கலாம், 10 வருஷம் சர்க்கரை இருக்கலாம். எந்த விதமான அறிகுறிகள் தோன்றாமலே அவங்களுக்கு சர்க்கரை இருந்திருக்கலாம். இப்ப பரிசோதனை பண்றப்பதான் சர்க்கரை இருக்கிறதே அவருக்கு தெரியலாம். எங்கள் மருத்துவமனையில நாங்க சிகிச்சைக்கு வர்றப்ப அவங்களுடைய வயது என்ன, என்னென்ன அறிகுறிகள் இருக்கு, அவங்க உடல் எடை எவ்வளவு இருக்கு, அவங்களுக்கு பிபி இருக்கா, கண்ணுல பாதிப்பு இருக்கா, கிட்னி பாதிப்பு ஆரம்பிச்சிருக்கா, வேற இதயத்துல ஆபத்து இருக்கா, அவங்க வேலையோட தன்மை என்ன, அவங்களுடைய வாழ்க்கை முறை என்ன, என்னென்ன மாதிரி உணவு எடுத்துக்கிறாங்க, இதை பார்த்துதான் நாங்க சிகிச்சையை ஆரம்பிக்கிறோம். சில பேருக்கு வாழ்க்கை முறை மாற்றம் பண்ணாலே போதும், மாத்திரை தேவைப்படாது. சில பேருக்கு தற்காலிகமா மாத்திரை தேவைப்படலாம். சில பேருக்கு சர்க்கரையோட அளவு அதிகமா இருக்கும், அவங்களுக்கு உடனடியா மாத்திரை போட வேண்டியது இருக்கும். சில பேருக்கு சர்க்கரையோட பிரச்சனைகளும் இருக்கும். அதாவது கிட்னில பிரச்சனை இருக்கலாம், இருதயத்துல பிரச்சனை இருக்கலாம், தைராய்டு பிரச்சனை இருக்கலாம். அப்ப அதுக்கெல்லாம் சேர்த்துதான் நம்ம மாத்திரை சாப்பிட வேண்டியது இருக்கும். அப்படி எந்த அறிகுறிகளும் இல்லாமல் வந்த ஒரு நோயாளிக்கு நடந்த உண்மை சம்பவத்தை இப்ப நான் உங்கள்கிட்ட சொல்ல போறேன். சர்க்கரை மக்களுக்கு ஏன் இப்படி நடக்குது, சர்க்கரையோட அறிகுறிகள் என்ன, சர்க்கரை வந்தா என்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத பத்தி என்னுடைய 35 வருஷ அனுபவத்தை தொகுத்து நோய்களின் தாய் அப்படின்ற பெயர்ல ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறேன். தமிழில் எழுதப்பட்ட இந்த புத்தகம் உங்களுக்கு வேணும்னா இந்த டிஸ்பிளேல தெரிகிற நம்பருக்கு போன் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப்ல புக் வேணும் அப்படின்னு ஒரு மெசேஜ் போட்டோ கொரியர் மூலம் இந்த புத்தகத்தை பெற்றுக்கொள்ளலாம். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 48 வயசு பிசினஸ் மேன் எங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருந்தாரு. ரொம்ப பிஸியான வாழ்க்கை முறை. அவர் எனக்கு பெரிய அறிகுறிகள்லாம் இல்ல சார், ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ணலாம் அப்படின்னு பாக்குறேன் அப்படின்னு சொன்னாரு. அவருக்கு பரிசோதனைகள் செஞ்சோம். அவருக்கு வெறும் வயிற்றுல சர்க்கரை அதிகமா இருந்தது. சாப்பிட்டு 2 மணி நேரம் கழிச்சு எடுக்கப்பட்ட சர்க்கரையோட அளவும் அதிகமா இருந்தது. 3 மாத ஆவரேஜ் HbA1c 7 இருக்கணும், அவருக்கு 9.8 இருந்தது. இன்னொரு முக்கியமான விஷயம், அவருடைய யூரினை பரிசோதனை பண்றப்ப அதுல மைக்ரோ ஆல்புமின் யூரியா இருந்தது. மைக்ரோ ஆல்புமின் யூரியா அப்படின்னா என்ன? நம்ம கிட்னிக்குள்ள கோடிக்கணக்கான நெஃப்ரான்ஸ் சொல்லக்கூடிய வடிகட்டிகள் இருக்கு. இது ரத்தத்தை சுத்தப்படுத்தி கழிவுகளை வெளியேற்றும். நம்ம உடம்புக்கு தேவையான புரோட்டீனை பத்திரமா வச்சு வெளியே போகாம ஒரு தடுக்கும் ஒரு அமைப்பு. நீண்ட நாள் சர்க்கரை கட்டுப்பாட்டுல இல்லை அப்படின்னா இந்த வடிகட்டிகளோட அமைப்பு சேதாரமாகும். அப்ப புரோட்டீனை வச்சுக்க முடியாம புரோட்டீனை வெளியேற்ற ஆரம்பிக்கும். இதுதான் ஆல்புமின் யூரியா. இது 30 மில்லிகிராமுக்குள்ள இருந்தா இது நார்மல். 30ல இருந்து 300 மில்லிகிராம் இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு மைக்ரோ ஆல்புமின் யூரியா. அதாவது இது வந்துருச்சுனாலே கிட்னி பாதிப்போட ஆரம்ப நிலை ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். இது அவருக்கு 74 இருந்தது. அவற்றை நான் சொன்னேன், உங்களுக்கு சர்க்கரை இருக்கு, பிரஷரும் இருக்கு, யூரின் வழிய புரதச்சத்தும் வெளியேற ஆரம்பிக்குது, நீங்க சர்க்கரையை கட்டுப்படுத்தணும், பிரஷருக்கு மாத்திரை சாப்பிடணும், அதுக்கு மாத்திரைகளை தொடர்ச்சியா சாப்பிடணும், உணவு கட்டுப்பாட்டையும் கடைபிடிக்கணும் அப்படின்னு சொன்னேன். அப்ப அவர் கேட்டாரு, வாழ்நாள் ஃபுல்லா மாத்திரை சாப்பிடணுமா அப்படின்னு கேட்டாரு. அது உங்க உடல்நிலையை பொறுத்தது, இப்ப நீங்க மாத்திரை சாப்பிடணும் அப்படின்னு அவருக்கு தெளிவா
தெளிவா சொன்னோம். சில பேருக்கு மாத்திரையை கூட்ட வேண்டியது இருக்கும், சர்க்கரையோட அளவுக்கு ஏற்ப. சில பேருக்கு குறைக்க வேண்டியது இருக்கும். இதெல்லாம் இன்னைக்கு நம்ம முடிவெடுக்க முடியாது. உங்க உடல்நிலையில ஏற்படுற முன்னேற்றங்களை பொறுத்து தான் இதை நம்ம சொல்ல முடியும் அப்படின்னு அவருக்கு தெளிவா சொன்னோம். உங்களுக்கு சர்க்கரை இருக்குதா, சர்க்கரை கட்டுப்பாட்டுல இருக்குதா, பிரஷர் இருக்குதா அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இதெல்லாம் சொல்லி முடிச்ச உடனே அவர் சொன்னாரு, எனக்கு மாத்திரையெல்லாம் வேண்டாம் சார், அதெல்லாம் கெமிக்கல், நான் இயற்கையா வாழ்றேன், சர்க்கரையை நானே கட்டுப்படுத்திக்கிறேன், பிரஷரையும் நான் குறைச்சிக்கிறேன், எனக்கு மாத்திரையெல்லாம் வேண்டாம் அப்படின்னு மறுத்துட்டார். இருந்தாலும் நான் மாத்திரை எழுதி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திரை அவருக்கு எழுதி கொடுத்துட்டேன். அவரு மாத்திரையே வாங்கல, சாப்பிடவும் இல்லை. அதுக்கு பின்னாடி ஃபாலோ அப்புக்கும் வரல. இது நடந்து 2 வருஷம் ஆச்சு. சமீபத்துல ஒரு நாள் அவர் வந்தாரு. இப்ப வர்றப்ப அவர் காலில் வீக்கம் இருந்தது, முக வீக்கமும் இருந்தது, மூச்சு வாங்குறதுல ஒரு சிரமம் இருந்தது, ரொம்ப சோர்வா இருந்தாரு, பசி இல்ல சார் அப்படின்னு சொன்னாரு, ஒரு பதட்டமா இருந்தாரு. அப்ப அவர்கிட்ட கேட்டேன், மாத்திரை சாப்பிடுறீங்களா சார் அப்படின்னு. இல்ல சார், நான் மாத்திரையே சாப்பிடல சார் அப்படின்னு சொன்னாரு. அவரு நான் பக்கத்துல உள்ள மருத்துவமனையில பார்த்தேன், சர்க்கரையோட அளவு அதிகமாயிருச்சு, உப்பு நீரோட அளவும் அதிகமாயிருச்சு, கிட்னில பிரச்சனை வந்துருச்சு, அதனால பெரிய ஹாஸ்பிட்டல் போங்க அப்படின்னு சொன்னாங்க சார், உங்க ஞாபகம் வந்துருச்சு அதனால வந்துட்டேன் சார் அப்படின்னு சொன்னாரு. எனக்கு அந்த வார்த்தையை கேட்கிறப்ப கொஞ்சம் வருத்தமா தான் இருந்தது. அவருக்கு பரிசோதனைகள் செய்தோம். யூரியாவோட அளவு கூடி இருந்தது, கிரியேட்டினின் ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது, அவருடைய ரத்தத்துல ஹீமோகுளோபின் அதாவது ரத்த அளவும் ரொம்ப குறைஞ்சிருந்தது, பொட்டாசியம் அதிகமா இருந்தது, யூரின்ல மைக்ரோ ஆல்புமின் யூரியா அப்படின்ற நிலை கடந்து மேக்ரோ ஆல்புமின் யூரியா அப்படின்ற நிலைமைக்கு வந்துருச்சு. அதாவது புரோட்டீன் நிறைய லீக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸ்கேன் பண்ணி பார்க்கறப்ப கிட்னி ரொம்ப சுருங்கிருச்சு. இந்த மாதிரி சர்க்கரையை கவனிக்கலைன்னா கிட்னில வர்ற 5 பிரச்சனைகள் என்ன? முதல் பிரச்சனை மைக்ரோ ஆல்புமின் யூரியா. இது பிரச்சனைன்னு சொல்றதை விட ஒரு எச்சரிக்கை அப்படின்னு நம்ம சொல்லலாம். கிட்னி பாதிப்படைய போறேன் அப்படின்னு நம்ம உடம்பு நமக்கு ஒரு சிக்னல் கொடுக்கும். அந்த சிக்னல் தான் இந்த மைக்ரோ ஆல்புமின் யூரியா. இது பரிசோதனையில மட்டும்தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். இதை பார்த்து நம்ம சுதாரிச்சுக்கிட்டோம் அப்படின்னா கிட்னியை நிச்சயம் காப்பாற்ற முடியும். 2வது பிரச்சனை, கிட்னியோட நெஃப்ரான்ஸ் மறுபடியும் சேதமடையும். சர்க்கரை தொடர்ச்சியா அதிகமா இருந்தாலே கிட்னியோட வடிகட்டிகள் மறுபடியும் கெட்டு போகும். இதனால புரதச்சத்து வெளியேறிக்கிட்டே இருக்கும், பிரஷரும் கூட ஆரம்பிச்சிரும், கிட்னி மீது அழுத்தம் அதிகரிக்க ஆரம்பிச்சிரும். இந்த நிலையிலையும் பெரும்பாலான மக்களுக்கு அறிகுறிகளே இருக்காது. 3வது பிரச்சனை, கிட்னியோட ஃபங்க்ஷன் குறைய ஆரம்பிச்சிரும். இந்த ஸ்டேஜ்ல டெஸ்ட் பண்றப்பவே நமக்கு சில விஷயங்கள் தெரிய ஆரம்பிச்சிரும். அதாவது கிரியேட்டினின் கூட ஆரம்பிச்சிரும், GFR குறைய ஆரம்பிச்சிரும், மைல்டா யூரியாவும் கூட ஆரம்பிச்சிரும். சில பேருக்கு அதிகமா சோர்வு இருக்கலாம், நைட்ல அடிக்கடி சிறுநீர் போகலாம், பிரஷர் பார்க்கறப்ப ரொம்ப அதிகமா இருக்கும். இந்த மாதிரி அறிகுறிகள் ஒரு சிலருக்கு வர ஆரம்பிக்கும். அடுத்து 4வது பிரச்சனை, இந்த நிலையிலையும் நம்ம சர்க்கரையை கட்டுப்படுத்தல, பிரஷரை கட்டுப்படுத்தல அப்படின்னா அடுத்த ஸ்டேஜை நோக்கி போக ஆரம்பிச்சிரும். அதனால கால்கள்ல வீக்கம் வர ஆரம்பிச்சிரும், முக வீக்கம் வந்துடும், மூச்சு திணறல் இருக்கும், பசி இல்லாத தன்மை இருக்கும், சில பேருக்கு வாந்தி வர்ற மாதிரி உணர்வுகள் இருக்கும், ஒரு சிலருக்கு உடம்பெல்லாம் அரிக்க ஆரம்பிச்சிடும். இப்ப நான் சொன்ன அந்த பிசினஸ்மேன் இந்த ஸ்டேஜ்ல தான் வந்தாரு. 5வது பிரச்சனை கிட்னி ஃபெயிலியர். மருத்துவத்துல ESRD அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ஏறக்குறைய கடைசி நிலை. இதுல கிட்னி முழுசா வேலை செய்யாது. நம்ம உடம்புல டெஸ்ட் பண்றப்ப யூரியா கிரியேட்டின் கூட ஆரம்பிக்கும், உடம்புல ஃபுல்லா நீர் தேங்க ஆரம்பிச்சிடும். இந்த ஸ்டேஜ் வந்துருச்சுன்னா நமக்கு முன்னாடி உள்ள தீர்வு 2 தான். ஒன்னு டயாலிசிஸ் பண்ணணும் அல்லது கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை பண்ணணும். இப்ப நான் சொன்ன அந்த பிசினஸ்மேன் வாரத்துக்கு 2 முறை ஹாஸ்பிட்டலுக்கு போய் டயாலிசிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். கிட்னி மாற்று அறுவை சிகிச்சைக்கான ஏற்பாடுகளையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். அவர் முதல் நான் வந்தப்ப அவருக்கு சர்க்கரை மாத்திரை தான் எழுதி கொடுக்கறேன் அப்படின்னு நான் சொன்னேன். அவர் அதை மறுத்துட்டார். அன்னைக்கு அதை சரியா சாப்பிட்டு இருந்தாருன்னா இவ்வளவு பெரிய சிக்கல் அவருக்கு ஏற்பட்டிருக்காது. இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு சர்க்கரை வந்துருச்சுன்னா நம்ம உடனே மாத்திரை சாப்பிடணும், சர்க்கரையை குறைக்கணும், கிட்னியை காப்பாற்றணும், கண்ணை காப்பாற்றணும், இருதயத்தை காப்பாற்றணும் அப்படின்னு நினைங்க. இப்பவும் சொல்றேன், சர்க்கரைங்கிறது ஆபத்தான நோய் கிடையாது. ஆனா சர்க்கரையை அலட்சியப்படுத்துறது தான் ஆபத்தானது. உங்க கிட்னியை பாதுகாக்க சர்க்கரையை குறைங்க. அதற்கு அக்கறை காட்டினால் சர்க்கரை குறையும். உடம்ப பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பதிவோட முதல் கமெண்ட்ல யூரின் இப்படி வந்தா கிட்னியை டெஸ்ட் பண்ணுங்க அப்படின்ற வீடியோவும் இருக்கு, அதையும் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.